Hello my dear friends, welcome to Mujahiro FX. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து யூரோ யூஎஸ்டினுடைய வீக்லி அனலைசஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனடியாக வரணும்னு நினைச்சா பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட் வீக் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்றத வந்து நீங்கள் லாஸ்ட் வீக் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சொன்னபடி வந்துட்டு இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்தோம். ஸோ அந்த சப்போர்ட் அடுத்த லெவல் வந்து ஹிஸ்டோபஹான் நடக்கும்னு சொன்னோம். ஸோ ஹிஸ்டோபஹான் நடந்துச்சு, நடந்ததுக்கு அப்புறமா மேலே போகும்னு சொன்னோம். ஸோ நம்ம சொன்ன லெவலுக்கு வந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. நம்ம சொன்ன லெவல் வந்து இந்த லெவல், ஓகே, அதாவது ஓல்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ செக் பண்ணுங்க, நம்ம சொன்ன லெவலுக்கு வந்து பெர்ஃபெக்டாக அந்த மார்க்கெட் போயிடுச்சு. அங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து இப்போ டவுன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த லெவலில் வந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிறதுக்குரிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், இது வந்து ஓல்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்துருக்குது. சப்ளைலேருந்து வந்துருக்குதுன்னு கேட்டால் சப்ளைலேருந்து வரல. சப்ளைக்கு மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகணும்னு சொன்னால் இந்த லெவல் வரைக்குமே மார்க்கெட் வந்து நிற்கணும், அதுக்கு வரல. அதுக்கு முதல் வந்து இது வந்து ஃபாலோ ஆகிற மாதிரி காமிக்குது. பட் நெக்ஸ்ட் வந்து ஒரு 1-2 கேண்டில் வந்து இந்த இடத்தை டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து எகெயின் வந்து டவுன் ஆகலாம். இல்லை இந்த இடத்துக்கு மேலே போயிட்டு இந்த லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிற மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே போய் இப்படி பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரி மார்க்கெட் வந்து போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம புல்லிஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய வேக பண்ணிட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ நம்ம 4 ஹவருக்குள்ளே போய் பார்ப்போம், மார்க்கெட்டில் நமக்கு இந்த வீக் வந்து ஏதாச்சும் ஒரு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் இப்போ கூட ஒரு பாசிபிளான சான்ஸ் வந்து இதுன்னு சொல்லி கேட்டால், இந்த இடம் வந்து இது வந்து ஒரு பியரிஷ் எங்கல்ஃபிங், நம்ம கேண்டில் வச்சு தான் ட்ரேட் பண்ணுவோம். பியரிஷ் எங்கல்ஃபிங் இருக்குது. நம்ம அதுக்கு வந்து ட்ரேட் செட்டப் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இதுதான் இந்த பியரிஷ் எங்கல்ஃபிங் நம்ம கொடுத்துக்கிற பிளேஸ். ஸோ இங்கே வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு ஸ்டாப் லாஸ் வந்து இப்படி வரும். அதோடைய டார்கெட் வந்து நம்ம 1:1 வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம இப்படி வைக்கணும், ஓகே. ஆனால் நம்ம வந்து பார்க்குறது வந்து 4 ஹவர். நம்ம 4 ஹவருக்குரிய டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதில் வந்து காமிக்கிறது 84 பிப்ஸ். நம்ம 84 பிப்ஸ் எல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. 4 ஹவர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு 40 பிப்ஸ் இதுதான் நம்ம பார்க்கலாம். ரிஸ்க் ரிவார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 0.5 கிட்ட வருது, அதாவது 1:1 கூட இல்லை. ஸோ இந்த ட்ரேடில் வந்து நான் என்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறேன். நான் இப்படி ட்ரேடில் வந்து என்ட்ரி ஆக மாட்டேன். பிகாஸ் வந்து நம்மளுடைய ப்ராஃபிட்டை பார்க்க ஸ்டாப் லாஸ் வந்து ஜாஸ்தியாக வருது. ஒருத்தர் மைண்ட் செட் வந்து வித்தியாசம். ஸோ நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணீங்கன்னு தெரியாது. நீங்கள் எல்லா கேண்டல்ஸ்க்குமே வந்துட்டு நான் என்ட்ரி ஆகுவேன், நான் ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் சம்டைம் வந்து லொஸ்ட் ஆகிறதுக்குரிய பாசிபிளும் வரும். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்துட்டு அந்த ரிஸ்க் ரிவார்ட் வந்து 1:1 இருந்தால் மட்டும்தான் நான் வந்து என்ட்ரி ஆவேன். அதை கூட கிடைச்சி அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக என்ட்ரி ஆகிக்குவேன். மற்றபடி வந்து நான் என்ட்ரி ஆக மாட்டேன். அடுத்து வந்து கோல்டு அனலைசிஸ் வந்து கேட்டிருந்தீங்க நிறைய பேர், ஓகேவா. அடுத்து வந்து க்ரூட் ஆயில் அதெல்லாம் கேட்குறீங்க. பேர்சனலாக கேட்குறாங்களுக்கு வந்து நான் ஓகே பண்ணிடுறேன். பட் எனக்கு வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கான டைம் வந்து கிடைக்கிறது வந்து குறைய. அதனால தான் கோல்டுனுடைய அதெல்லாம் வரும்போது வந்து நான் சார்ட்டாக, அதாவது நான் பிக்சராக எடுத்துகிட்டு நான் போஸ்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து நான் போட்டுருவேன். அதுதான் என்னால் பண்ண முடியும். பண்ணலாம், ஓகே. நமக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்குரிய வீடியோஸையும் வந்து பண்ணலாம். இல்லைன்னு இல்லை, நம்ம வீக்லி அனாலிசிஸ் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கும் ஒரு தோட்டம் இருக்குது. அதுக்கான டைம் கிடைச்சி அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்காண்டி பண்ணுவேன். இப்போதைக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளுடைய வீக்லி அனலைசிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க வந்து 10லேருந்து ஒரு 12 பேர். அதாவது இந்த 10 பேருமே வந்துட்டு ட்ரேட் பண்ணுறவங்க. அவங்க 10 பேருக்குமே வந்துட்டு இந்த அனலைசிஸ் வந்து ஹெல்ப் ஆகிக்குது அப்படின்னும் போது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம். என்னால் ஒருத்தர் வந்து நல்லா இருந்தாலும் அது என்னை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். ஓகே, இந்த வீடியோஸில் வந்து நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன். அடுத்தது வந்து டேயில் வந்து நம்ம பார்த்துருவோம் ஒரு விஷயத்த, ஓகே. அப்படி இல்லை, மார்க்கெட் வந்து இந்த பண்ணிட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு கீழுக்கு வந்து இங்கே வந்துருக்குது இல்லையா, இந்த வந்து போயிருக்குது ஒரு டைலாக. அப்படியே மார்க்கெட் இங்கே இருக்கிற மார்க்கெட் வந்து கீழுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், மார்க்கெட் வந்து எகெயின் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து இன்னமும் ஃபாலோ ஆகிறதுக்குரிய சான்ஸ் வந்து இருக்குது. இந்த விஷயம் வந்து நடக்கிறதா இருந்தால் பிரேக் அவுட் நடந்து முடியணும். இந்த பிரேக் அவுட் வந்து எனக்கு தெரியலை அப்படின்றவங்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் அந்த பிரேக் அவுட் வீடியோ வந்து நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி அந்த வீடியோஸ் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு பிக் தேங்க்ஸ். பிகாஸ் வந்து உங்களால் தான் நாம் இந்த சேனலே வந்து கிரியேட் பண்ணோம். உங்களுக்காண்டி தான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறது. உங்களுடைய சப்போர்ட்ஸை வந்து எப்போதுமே தாங்க, அதான் நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.